உழைப்பு உடலை பலப்படுத்தும், கஷ்டங்கள் மனதை பலப்படுத்தும். வணக்கம் நண்பர்களே! இன்றைக்கி நம்ம மஞ்சளுக்கு உரம் கரைச்சி விட்டுட்ருக்கோம். என்ன உரம்னா பொட்டாஷ் அம்மோனியா தான். மடை திருப்பத்துக்கு போயிருக்காரு. எங்கள் வீட்டுக்காரர் வந்தால் தான் இந்த பைப்பை திறந்து விடுவார். பார்த்திங்களா செவ்வாழை செடி நல்லாயிருக்கா? ஏங்க என்ன பண்ணுறீங்க? பைப்பு திறந்து விட்டுட்ருக்கேன். அப்போ தான் அந்த உரம் போய் மஞ்சளில் கூட போய் பாயும். உள்ளன்னு வச்சு உரம் போட முடியாது, அதில் பைப் வழியாக விட்டுட்டுருக்கோம். இதை அப்படியே தண்ணியிலே விட்டால் தாங்க போயிட்டு மஞ்சள் கூட கலக்கும். ஏன்னா இந்த மஞ்சளுக்கு உள்ளே நுழைஞ்சி போட முடியாது. அதனால தான் தண்ணி கூடயே இந்த உரத்தை வந்து கறக்கி விட்டுட்ருக்கோம். அப்படியே பொறுமையாக பாஞ்சிட்ருக்கு. சரி வாங்க நம்ம தண்ணி அரைக்கிற இடத்த போய் பார்த்துட்டு வரலாம். இங்கே பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல? ஜாலியாக இருக்கும் இதில் விளையாடினா. இந்த பழைய கால நினைவுகள்ங்க. நீங்களாம் இந்த மாதிரி பம்பு செட்டில் விளையாடி இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஜாலியாக இருக்கும். என்ன பண்ணுறது, வளர்ந்துட்டோமே. இல்லை பார்க்கக்குள்ளே ஒரு மனசுக்கு நிறைவாக இருக்குதுங்க. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. மருந்து கலக்கி விட்டால் தாங்க அந்த உரம் போயிட்டு சேரும். இதெல்லாம் அடியிலே தங்கிக்கும். இது பாருங்கள் மஞ்சள் எவ்வளோ பசுமையாக, பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குல்ல? பொறுமையாக பாஞ்சிட்ருக்கு. இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம மெல்சா அக்ரி விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ்.